பிறக்க போற குழந்தை யாரு? அது பிறக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். உன்கிட்ட போய் இதை பத்தி பேச வந்தேன் பாரு. ச்சே, என்ன சொல்லணும்? கடவுளே, இவ பேசுறது தப்புன்னு இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்ப? சரி விடு, உனக்கு இதெல்லாம் புரிய வைக்கிற அளவுக்கு எனக்கு புத்தி இல்லைன்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ணு, வீட்டுல பெரிய மனுஷங்களாம் ஏதோ பண்றாங்க, நமக்கு என்ன வம்பு வந்துச்சுன்னு நினைச்சுக்கிட்டு தின்னுட்டு தூங்கு. as usual. துளசி தாங்க கூப்பிடுறா. சொல்லு துளசி. ஆண்டி ஃப்ரீயா இருக்கீங்களா? கொஞ்சம் பேசலாமா? சொல்லுமா. ஒண்ணு இல்ல ஆண்டி, கண்ணம்மா குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. உண்மையாவா? எப்பமா? நாளைக்கு மறுநாள் ஆண்டி. போரூர் பக்கத்துல இருக்கிற பொன்னியம்மன் கோவில்ல வச்சுக்கலான்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் துளசி. நல்ல வேளை நீ சொன்ன. நாங்களும் இங்க இருக்கிற எங்களோட இன்னொரு பேத்திக்கு பேர் வைக்கலான்னு இருக்கோம்மா. இங்க நாங்க பெருசா யாரையும் கூப்பிடல. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள சில பேரை மட்டும் கூட்டிட்டு போலான்னு சொன்னாங்க. இன்னைக்குதான் குழந்தைக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சரி துளசி, அவளை நல்லபடியா பாத்துக்கோமா. எந்த கோயில் சொன்ன? போரூர் பொன்னியம்மன் கோயில் தானே? ஆமா ஆண்டி. அப்படின்னா நாங்களும் இங்க இருக்கிற எங்களோட பேத்திய தூக்கிக்கிட்டு எல்லாரும் வந்துடுறோம். அதே கோயில்ல வச்சு 2 பேருக்குமே நம்ம பேர் வச்சிருவோம். என்ன ஆண்டி சொல்றீங்க? கண்ணம்மாவுக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஒரே இடத்துக்கு வந்தா அவங்க பாத்துட்டா என்ன பண்றது? நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா 2 குழந்தைங்களுக்கும் ஒரே இடத்துல பேர் வைக்கிறதுக்கு ஆண்டவனா பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கான். அதை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்ல. பாத்துக்கலாம், எல்லாத்தையும் நம்ம பாத்துப்போம். சரிங்க ஆண்டி. அப்புறம் நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும். அன்னைக்கு கண்ணம்மாவுக்கு பிரசவம் பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு முதல்ல ஒரு டாக்டர் வந்தாங்கல்ல, அவங்க பேர் கூட வெண்பா. ஆமா, வெண்பா. அவளுக்கு என்ன? இன்னைக்கு அவங்க கார்ல போகும்போது என்ன ரோட்ல பார்த்தாங்க. திடீர்னு காரை நிறுத்தி என்கிட்ட பேச வந்தாங்க. என்ன பார்த்தா கண்ணம்மா பத்தி ஏதாவது கேட்பாங்களோன்னு அவங்க கூட பேசுறத அவாய்ட் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் ஆண்டி. சரி, அதத்தான் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. நல்ல வேலை செஞ்ச துளசி. அவகிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காத. கண்ணம்மாக்கு பிரசவம் பார்க்காம பாதையிலேயே போனவதானே அவ. இப்ப திடீர்னு எதுக்கு அவ தேடி வரா? சரி வேண்டாம், நீ செஞ்சது சரிதாம்மா. இனிமே கூட அவ உன்னை தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு துளசி. வந்து ஏதாவது கேட்டான்னா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடு. சரிங்க ஆண்டி. ஆமா, அவ உன்னை எங்க வச்சு பார்த்தா? இல்ல வீட்டுக்கே தேடி வந்துட்டாளா? இல்ல ஆண்டி, ரோட்ல தான். சரி துளசி, கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ. கண்ணம்மாவையும் குழந்தையும் நல்லபடியா பாத்துக்கோமா. சரிங்க ஆண்டி. சரிம்மா. என்ன என்னாச்சு சௌந்தர்யா? ஏதோ வெண்பான்னு பேசிட்டு இருந்த. வெண்பா துளசியை தேடி போயிருக்கா. வெண்பாக்கும் துளசிக்கும் என்ன சம்பந்தம்? வேற என்ன, கண்ணம்மா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அத பாரதி கிட்ட போட்டு கொடுப்பா. அவன் நேர்ல போய் வம்பிழுத்து Download Moj.